வீடியோவில் மிட் ஃபார்முலா குறித்து தான் நான் வந்து சொல்லித்தர போகிறேன். மிட் ஃபார்முலாவோட 4 வெரைட்டி ஆஃப் மிட் ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதன் மூலமாக வெறுமனே மிட் ஃபார்முலா மட்டும் இல்லை, சர்ச் ஃபார்முலா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரிம் ஃபார்முலா, அதே மாதிரி சப்ஸ்டியூட்டு, ரிப்பீட்டு, எல்லா ஃபார்முலாவையும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க ஒரே வீடியோவில். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நான் எக்ஸலில் லேர்ன் பண்ண ஆர்வமாக இருக்கவங்களுக்காகவே நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் எல்லா வீடியோவையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக எக்ஸலில் லேர்ன் பண்ணிக்க முடியும். சரி, வாங்க நண்பர்களே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ், நான் உங்கள் ஸ்ரீதரன். ஸோ மிட் ஃபார்முலா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட்டு இருக்குது அப்படின்னா அதற்கு மிட்டில் இருக்கக்கூடிய, அதாவது ஏதாவது ஒரு இடத்துல தொடங்கி ஏதாவது ஒரு இடத்துல முடித்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா மிட் ஃபார்முலா. மிட் ஃபார்முலாவோட சின்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஈக்குவல் டு போட்டு மிட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு அந்த சின்டெக்ஸ் தெளிவாக வரும். டெக்ஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்டார்டிங் நம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ என்ன மீனிங் அப்படின்னா, டெக்ஸ்ட்டு அப்படிங்கும்போது நீங்கள் தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா கமா கொடுத்துருங்க. இப்போது ஸ்டார்ட் நம்பர். ஸோ இது என்ன அப்படின்னா, எந்த இடத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ டி அப்படிங்கிறது வந்து 1, ஸோ ஏ அப்படிங்கிறது 2, எம் அப்படிங்கிறது 3, ஐ, அதே மாதிரி வந்து நம்பர்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ எனக்கு பாருங்கள், நாடு அப்படிங்கிறது மட்டும்தான் வேணும் அப்படின்னா 1 2 3 4 5 6 இருந்து இப்போ பாருங்கள் 7 இருந்து ஸ்டார்ட் பண்ணி எதெல்லாம் வேணும், 4 லெட்டர் தான் வேணும் அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எனக்கு எடுத்துகிட்டு வரணும், 4. ஸோ இப்போ என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா இந்த நாடு அப்படிங்கிறது மட்டும் பிரிச்சுக்கிட்டு வருது. பட் நீங்கள் இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெக்ஸ்ட்டு வந்து தெரிஞ்சிருது கவுண்ட்டு. இதே இது பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்கு நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாது. இப்போது ஒரு டேபிளில் இல்லைன்னா ஒரு ரோவில் இப்போ தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், அது மாதிரி நேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, டேட்டா நிறையா இருக்குது அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு உள்ளதையும் செகண்ட் உள்ளதையும் பிரித்து எடுக்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்திற்கு இப்போ நேம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நேம் ஸ்பேஸு செகண்ட் நேம், இப்படி தான் வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் எப்படி ஃபஸ்ட்டு நேமை மட்டும் பிரித்து எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த ஃபார்முலாவை வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மிட் ஃபார்முலா தான். பட் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எந்த இடத்துல இருந்து முடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்திங்கன்னா வந்து மேனுவலாக 7 4 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருப்போம். பட் அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சர்ச் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஃபார்முலா போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். I11 அப்படிங்கிறது வந்து டெக்ஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து ஃபுல் டெக்ஸ்ட், ஓகேங்களா. இதில் இருந்து தான் நான் ஃபஸ்ட்டு நேமை வந்து பிரித்து எடுக்க போகிறேன். தென் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நேமை தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 1 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்பேஸுக்கு முன்னாடி வந்து முடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம். இப்போது நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ச் ஃபார்முலாவிலேருந்து நமக்கு வரப்போகுது. ஸோ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸுக்கு முன்னாடியிலிருந்து தான் நமக்கு வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து கட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இப்போது சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த சர்ச்சோட ஃபார்முலாவோட வேலை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த இடத்துல என்ன டெக்ஸ்ட்டு கொடுக்குறோமோ, இப்போ பாருங்கள் நம்ம இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஸ்பேஸ் கொடுத்துட்டு கமா கொடுத்தீங்க அப்படின்னா வித்தின் த டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் நம்பர் 1ன்னு சொல்லி கொடுக்குறோம், ஓகேங்களா. இப்போ 9 அப்படிங்கிற ஒரு நம்பரை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஃபார்முலாவுக்கு பதிலாக இப்போ பாருங்கள் நான் 9 அப்படிங்கிறது வந்து போடுறேன். ஸோ சேம் பாருங்கள் ஸ்ரீதரன் அப்படிங்கிறத வந்து இது பண்ணுது. ஸோ இந்த 9 அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கொண்டு வர்றதுக்காக தான் நம்ம இந்த சர்ச் ஃபார்முலாவை இந்த இடத்துல உள்ளே வந்து பயன்படுத்தியிருக்கோம், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து பயன்படுத்தியிருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போது இதுக்கும் பார்த்திங்கன்னா கவுண்ட் எல்லாமே வந்து வேறு. பட் நான் ட்ராக் பண்ணுறேன், இப்போ பாருங்கள் கண்ணன் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக வந்து இது பண்ணிட்டு வந்துடுது. இதே இது
இன்னும் கூட டெக்ஸ்ட் போட்டுட்டாலும் கரெக்டாக பாருங்கள் அது ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை மட்டும் வந்து ஃபஸ்ட்டு வேர்டை மட்டும் பிரிச்சுட்டு வந்துடுது. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்ச் ஃபார்முலாவை வந்து பயன்படுத்துகிறோம். சரிங்க, அடுத்து செகண்ட் நேமை எப்படி நான் கொண்டு வர்றது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு இது பாருங்கள் அதே நேம் தான் இருக்குது. இப்போ செகண்ட் நேமை வந்து கொண்டு வரதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதே மிட் ஃபார்முலா தான் போட்டிருக்கோம். ஸோ டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து இது எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்பேஸுக்கு பக்கத்தில் இருந்து. ஏன்னா எப்போவுமே ஃபஸ்ட் நேமும் செகண்ட் நேமுக்கும் இடையில் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்பேஸை வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம். ஸோ ஒரு டெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. ப்ளஸ் அதோட வந்து இப்போ +1ன்னு வந்து நம்ம போடுறதுனா போடலாம். இல்லைன்னா வந்து பாருங்கள் மறுபடியும் லென்த் ஆஃப் இந்த டெக்ஸ்ட்டு ஃபுல் டெக்ஸ்ட்டுமே வந்து கொடுத்துட்றோம். ஓகேங்களா? இது எதுக்காக அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு வரணும். செகண்ட் நேம் எவ்வளவு பெருசாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அளக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி ஃபார்முலா வந்து போட வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து ஷார்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபுல் லென்த்தையுமே வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் நம்பர் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துட்றீங்க. அதுக்கப்புறம் ஃபுல் லென்த் வேர்டே வந்து போனாலும் கூட உங்களுக்கு இப்போ இந்த நேம் பாருங்கள் ஸ்பேஸ் வந்து இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு வேல்யூஸை வந்து பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ட்ரிம் ஆகிருக்கு பார்த்தீங்களா. பட் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்துருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சர்ச்சு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இப்போ இதே இது +1 அப்படிங்கிறத வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சப்போஸ் இந்த மாதிரி ஸ்பேஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. ட்ரிம் ஃபார்முலாவோட வேலை என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டோ அல்லது வேர்டோ இருக்குது அப்படின்னா அதிலிருந்து ஸ்பேஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் ஸ்ரீதரன் பாஸ்கரன் அப்படிங்கிறத வந்து ட்ரிம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்பேஸையே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி கொடுக்குறது தான் அதோட வேலை. இப்போ பாருங்கள் இந்த பாஸ்கரன் அப்படிங்கிறதுக்கு இப்போ பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இதை வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதை பாருங்கள் நான் வேல்யூஸாக வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்த ஸ்பேஸ் வந்து போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிம் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சப்போஸ் ட்ரிம் ஃபார்முலா யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட்டு இந்த இடத்துல வந்து +1 வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போது அடுத்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு அட்வான்ஸ்டான மிட் ஃபார்முலா அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது எதற்காக பயன்படும் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு நிறையா டேட்டா வந்து இருக்குது. ஆனால் நீங்கள் அதை வந்து ஒரு ஃபார்மெட்டில் தான் வச்சுருக்கீங்க. அதை வந்து நீங்கள் தனித்தனியாக இப்போ பிரிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அட்வான்ஸ்டு மிட் ஃபார்முலா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த இடத்துல இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கொஞ்சம் பெரிய வீடியோ தான். பட் நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் எவ்வளவு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன்லையும் பயன்படுத்த முடியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி இப்போ பாருங்கள் iPhone, i10 என்ன பிராண்டு, அதே மாதிரி எந்த கண்ட்ரி, இயர், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டா வந்து இருக்குது அப்படின்னா இதில் i10 இல்லைனா மலேசியா இது மாதிரி 2021 iPhone இதில் எதாவது ஒரு வேர்டை வந்து நீங்கள் பிரித்து எடுக்கணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இப்போது 3 அப்படின்னு போட்டோன்னா மலேசியா வரும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல 4 அப்படின்னு போட்டோன்னா இயர் வரும். ஸோ இந்த இடத்துல இப்போது 1 அப்படிங்கிறத போட்டோன்னா iPhone வரும். ஸோ இந்த மாதிரி இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய எந்த டெக்ஸ்ட்டை வேணாலும் பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு திறமை உள்ள ஃபார்முலா அப்படின்னா இந்த அட்வான்ஸ்டு மிட் ஃபார்முலா தான். ஸோ இந்த ஃபார்முலாவோட சின்டெக்ஸை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இதை வந்து நீங்கள் பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ இந்த சின்டெக்ஸ் இந்த எக்ஸல் ஷீட் எல்லாத்தையுமே நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஈக்குவல் டு சிம்பிள் மட்டும் முன்னாடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த I23 பார்த்தீங்களா, இந்த இடத்துல உங்களுடைய டெக்ஸ்ட்டை வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து n அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல n சின்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் n அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ அந்த n அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா இப்போ இதில் எந்த டெக்ஸ்ட்டை வந்து அண்டர்ஸ்கோருக்கு அடுத்து உள்ள எந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் மீனிங். இப்போ பாருங்கள்
ஃபஸ்ட்டை வந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எண்ணுக்கு பதிலாக வந்து 1 அப்படிங்கிறத வந்து போடணும். சப்போஸ் ரெண்டாவதாக உள்ளதை எடுக்கணும் அப்படின்னா எண்ணுக்கு பதிலாக 2 போடணும். இப்போது மூணாவது எடுக்கணும் அப்படின்னா எண்ணுக்கு பதிலாக 3 அப்படிங்கிறத வந்து போடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய லென்த்தில் இருந்து வேணாலும் பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை வந்து பயன்படுத்த முடியும். ஸோ இந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டெக்ஸ்ட் வந்து வச்சுருக்கேன். ஸோ XXX அதே மாதிரி அண்டர்ஸ்கோர் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்மேட்டிங்கில் வந்து டெக்ஸ்ட் இருக்குங்க. ஸோ ஹோல் ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து மீனிங் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா வந்து போட்டிருக்கோம்ல. இந்த ரிப்பீட் ஃபார்முலா என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் சின்டெக்ஸை வந்து கற்றுக்குங்க. ஸோ இப்போ ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் அதாவது நம்ம கொடுக்க போகிற டெக்ஸ்ட்டு எத்தனை டைம் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது. ஸோ இப்போ பாருங்கள், நான் இப்போது வந்து ஒரு ஹைஃபன் வந்து கொடுத்துட்டு இப்போது ஒரு 10 அப்படிங்கிறது வந்து கொடுக்குறேன் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா 10 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைஃபன் வந்து போடும். ஸோ இதுதான் வந்து அதோட வேலை. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸ்பேஸ் கொடுத்துட்டு லென்த் ஆஃப் A6 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரிப்பீட் ஃபார்முலா வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து பாருங்கள், இந்த ஸ்பேஸை வந்து அவ்வளவு டைம் வந்து கொடுக்குங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ரிப்பீட் ஃபார்முலாவோட இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேலை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லென்த் எவ்வளோன்னு சொல்லிட்டு இப்போ வந்து காட்டுறேன். ஸோ இந்த லென்த் வந்து 14. ஸோ வந்து பாருங்கள் 14 ஸ்பேஸ் வந்து இருக்கும், 14 கேரக்டர் வந்து ஸ்பேஸாகவே வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல ரிப்பீட் போட்டிருக்கோம். அடுத்து பாருங்கள், இந்த ரிப்பீட் ஃபார்முலா எதுக்கு உள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ சப்ஸ்டிடியூட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக இன்னொரு டெக்ஸ்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் சப்ஸ்டிடியூட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்கள், சப்ஸ்டிடியூட்னா டெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். தென் ஓல்டு டெக்ஸ்ட்டு அது என்ன மீனிங் அப்படின்னா, இப்போது ஹைஃபனுக்கு பதிலாக இப்போ இந்த இடத்துல வந்து அண்டர்ஸ்கோர் போட்டிருக்கோம்ல, அண்டர்ஸ்கோருக்கு பதிலாக வேறு கேரக்டர் வந்து உங்களால் போட முடியும். நியூ டெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது என்ன வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், எத்தனாவது இன்ஸ்டன்ஸில் இந்த சேஞ்ச் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது. இப்போ பாருங்கள், இந்த கமா கொடுத்துக்குவோம் டெக்ஸ்ட். இது ஓல்டு டெக்ஸ்ட் பாருங்கள், அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்குவோம். இப்போது அதுக்கு பதிலாக வந்து நான் ஹைஃபன் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இன்ஸ்டன்ஸ் வந்து நான் 1 அப்படிங்கிறத வந்து கொடுத்தேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா ஹைஃபன் அப்படிங்கிறது வந்து மாறி இருக்கா, அண்டர்ஸ்கோருக்கு பதிலாக. இப்போது இந்த நம்பர் இன்ஸ்டன்ஸ் வந்து கொடுக்கல அப்படின்னா எல்லா இடத்துலையுமே சேஞ்ச் பண்ணிடும். ஸோ அப்போ இங்கே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சப்ஸ்டிடியூட்டில் பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த மெயின் ஃபார்முலாவில் இந்த டெக்ஸ்ட் இருக்குது. இந்த அண்டர்ஸ்கோருக்கு பதிலாக ரிப்பீட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணோம் அப்படின்னா XXX போட்டுட்டு ஹைஃபனுக்கு பதிலாக 14 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்துருக்கும். மறுபடியும் ஒய்வை இருக்கும், மறுபடியும் 14 டைம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இப்போ இந்த ஃபார்முலா. ஸோ சப்ஸ்டிடியூட்டுக்கு உள்ளே இருக்க ஃபார்முலா இது வரைக்கும் இப்போ வந்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து மிட் ஃபார்முலா. ஸோ மிட்டுனா என்ன மீனிங் அப்படின்னா டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட்டுனா எந்த டெக்ஸ்ட்டை வந்து எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவுக்கு உள்ள டெக்ஸ்ட்டை தான் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ வந்து பாருங்கள், இப்போ இந்த டெக்ஸ்ட்டை தான் அப்படியே வந்து எடுத்துக்கிறோம். ஸோ மிட்டு அடுத்து வந்து பாருங்கள், இந்த இடத்துல அந்த n-1 அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஃபார்முலா பாருங்கள் இந்த இடத்துல தான் வருது. ஸோ இப்போ பாருங்கள், நான் 2 - 1 அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இன்ட்டு இதோட லென்த்து எவ்வளவு, 14. ஓகேங்களா? 14 போடலாம், இல்லைன்னா வந்து லென்த் ஆஃப் இந்த டெக்ஸ்ட். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு வந்திருக்கும். ஏன்னா இந்த டெக்ஸ்ட்டு 2 - 1னா 1. ஸோ லென்த் ஆஃப் இதுன்னா, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 14 + 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது ஒய்யை தான் நம்ம வந்து பிரித்து எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல வந்து 14
ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 ஓகேங்களா, எல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் நம்பரை வந்து உங்களுக்கு வந்து டிஃபைன் பண்ணுது ஓகேங்களா. ஸோ எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இது ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இதில் இருந்து பார்த்திங்கன்னா ட்ரிம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் ஃபார்முலா இருக்குல்ல. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸோடு சேர்த்து வந்து நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ட்ரிம் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்வான்ஸ்டு மிட் ஃபார்முலா வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் மிட் ஃபார்முலா மட்டும் இல்லாமல் சர்ச் ஃபார்முலா, ட்ரிம் ஃபார்முலா, மிட் ஃபார்முலா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னுடைய ப்ளேலிஸ்ட்டையும் நீங்கள் வந்து கண்டினியூ வந்து வாட்ச் பண்ணுங்கள். அடிக்கடி வந்து எக்ஸல் குறித்தும் வந்து நான் வந்து வீடியோஸ் வந்து போடுவேன். அதை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, புரிஞ்சது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் அந்த மெசேஜை கன்வே பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.